விஜய் செஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். என் பெயர் விஜயபாஸ்கர், வாரியர் சதுரங்க கழகத்தின் செயலாளர், அரியலூர் மாவட்டம். இந்திய வழிமுறைப்படி சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்க்கவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் போர்டை பற்றி கிளியராக பார்த்தோம். இப்போ பீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பீசஸில் ஒவ்வொரு பீசஸுக்கும் ஒரு நேம் இருக்குது, வேல்யூ இருக்குது, சிம்பிள் இருக்குது. இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நேம் பான், வேல்யூ 1. இதுக்கு சிம்பிள் கிடையாது. எந்த ஸ்கொயரில் வைக்கிறோமோ அந்த ஸ்கொயர் நேம் மட்டும் சொன்னால் போதும். எதுக்கு சிம்பிள் நம்ம தேவைப்படுதுன்னா, நம்ம கேம் விளையாடும்போது நொட்டேஷன், அதாவது ஸ்கோர் ஷீட்னு ஒன்று எழுதும்போது நமக்கு பானை மூவ் பண்ணால் எப்படி எழுதணும், நைட் அது அந்த சிம்பிள் தெரியணும். அதனால் பானுக்கு சிம்பிள் கிடையாது, பானுக்கு ஸ்கொயர் நேம் மட்டும் சொன்னால் போதும். நேம் பான், வேல்யூ 1, இதுக்கு சிம்பிள் கிடையாது. நெக்ஸ்ட் பிஷப். பிஷப்போட வேல்யூ 3, இதோட சிம்பிள் கேபிட்டல் பி. எப்பவுமே சிம்பிள்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரு பீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். பிஷப்போட சிம்பிள் பி, இதோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு நைட். சேம், பிஷப் நைட்டு சேம் வேல்யூ தான். நைட்டோட வேல்யூ 3, இதோட சிம்பிள் என். நைட்டோட சிம்பிள் என். நெக்ஸ்ட் ரூக். ரூக்கோட வேல்யூ 5, ரூக்கோட சிம்பிள் ஆர். இந்த சிம்பிள் எல்லாமே கேபிட்டல் எழுதும்போது சிம்பிள் எல்லாம் கேபிட்டல் எழுதணும். ஸ்கொயர் நேம் ஸ்மால் லெட்டர் எழுதணும். நெக்ஸ்ட் குயின். குயினோட வேல்யூ 9, இதோட சிம்பிள் கேபிட்டல் கியூ. நெக்ஸ்ட் கிங். கிங்கோட வேல்யூ 0ன்னு சொல்லலாம், இல்லை இன்ஃபினிட்டிவ்னு சொல்லலாம், இல்லை நோ வேல்யூ, எது வேணால் சொல்லலாம். ஏன்னா கிங் போர்டில் கிங் இல்லாமல் நம்ம ஆட போகிறதில்ல. அதனால் கிங்குக்கு வேல்யூ இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. நோ வேல்யூ, இன்ஃபினிட்டிவ் வேல்யூ என்ன வேணால் சொல்லலாம். பட் கிங்கோட சிம்பிள் கே. நெக்ஸ்ட் போர்டில் எப்படி பீசஸ் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு செஸ் போர்டில் பீஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. 1, 2ன்ற ஏரியாவில் ஒயிட் பீசஸை அரேஞ்ச் பண்ணணும். 7, 8ல் பிளாக் பீசஸ் அரேஞ்ச் பண்ணணும். 1, 2 ஒயிட் பீசஸ், 7, 8 பிளாக் பீசஸ். இதில் 2ங்கிற அந்த ஃபைல் அந்த ரேங்க் ஃபுல்லாக, 2ல் இருக்க அந்த ரேங்க் ஃபுல்லாக ஒயிட் பான்ஸ், 7ல் இருக்க பான்ஸ் ஃபுல்லாக பிளாக் பான்ஸ். 7th ரேங்கில் இருக்க எல்லாமே பிளாக் பான், 2nd ரேங்கில் இருக்க எல்லாமே ஒயிட் பான். ஃபஸ்ட்டு பான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போர்டில் 2 கார்னர்லையும் A1, H1 இந்த 2 எட்ஜ்லையும் ரூக் அரேஞ்ச் பண்ணணும். சேம் பிளாக்குக்கும் அதே தான், கார்னர் 2 ரூக் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் நைட், ரூக்குக்கு போல 2 நைட். ஓகே, நெக்ஸ்ட் 2 பிஷப். நெக்ஸ்ட் கிங் ஈல இருக்கணும், கிங் E5ல இருக்கணும், குயின் D5ல இருக்கும். இதான் ஒரு பீசஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு சைடில் ஒரு சிங்கிள் சைடில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. இதே மாதிரி தான் பிளாக் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பிளாக்குக்கு நைட்டு, ரூக் பக்கத்தில் 2 நைட்டு, அதுமாதிரி நைட்டு பக்கத்தில் 2 பிஷப். சேம் கிங் ஈல இருக்கணும், குயின் Dல இருக்கணும். இதுதான் ஒரு போர்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பீஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். பர்டிகுலராக போர்டை செட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேயரோட ரைட் சைட் கார்னர் ஸ்கொயர், ஒயிட் ஸ்கொயர் இருக்கணும். இவ்வளோதான் போர்டை பீஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இதுதான் ஐடியா. நெக்ஸ்ட்டு பீசஸோட மூவ்மெண்ட்ஸ், ஒவ்வொரு பீஸோட மூவ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பானோட மூவ். பான் ஆக்சுவலாக 2nd ரேங்கில் ஒயிட் பானும் 7th ரேங்கில் பிளாக் பானும் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த 1 to 4ங்கிறது ஒயிட்டோட ஏரியா, அந்த 5 to 8ங்கிறது பிளாக்கோட ஏரியா. ஸோ நம்மளோட 8 பானுமே, இப்போ நம்ம ஒயிட்னா நம்மளோட 8 பானுமே 2 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது எப்படி பானை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, பானோட ஃபஸ்ட்டு மூவ் 2 ஸ்டெப். எல்லா பானுக்கும் அதான் ஐடியா. இப்போ இந்த பானை 2 ஸ்டெப் ஆடிட்டோம், நெக்ஸ்ட் மூவ் இந்த பானை 2 ஸ்டெப்ஸ் ஆடலாம்னு ஆடலாம். இல்லை எனக்கு என்னோட நீடு சிங்கிள் ஸ்டெப் தான், இதுவும் கூட ஆடலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். அப்போ 8 பானையுமே நம்மளோட ஏரியாவில் 2 ஸ்டெப்ஸ் ஆடலாம். ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் ஆடிட்டு இப்போ அகைன் 2 ஸ்டெப்ஸ் ஆடலாம்னா அது அலௌடு கிடையாது, அது இல்லீகல் மூவ். ஒரு ஸ்டெப் ஆடிட்டா முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் பானை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் 2 ஸ்டெப்ஸ் ஆட முடியும். இது பானோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பான் ஒன்ஸ் ஃப்ரண்ட்டில் போயிடுச்சுன்னா அகைன் பேக்கில் மூவ் ஆகாது. பானை மூவ் பண்ணிவிட்டு தேவைப்படலன்னு சொல்லிட்டு பேக்கில் திரும்ப அடுத்த மூவ் பேக் சைடில் ஆடலாம் ஆட முடியாது. பான் ஒன்லி ஃபார்வர்டில் தான் போகும். போர்டில் எல்லா பீஸும் ஃபார்வர்ட்லேயும் போகும், பேக்வேர்ட்லேயும் வரும். பான் மட்டும் ஃபார்வர்டில் மட்டும்தான் போகும். அதேமாதிரி பான் கேப்சர் எப்படி பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக பான் இப்படி பான் டு பான் இப்படி கேப்சர் பண்ணாது. பான் கிராஸாக தான் கேப்சர் பண்ணணும், வி ஷேப்பில் இங்கிட்ட ஒரு டைரக்ஷனில் கேப்சர் பண்ணணும். இல்லைன்னா இந்த பக்கம் பான் வந்தால் இங்கிட்ட ஒரு பீஸை கேப்சர் பண்ணலாம். பானில் நீங்கள் நைட்டு, பிஷப் எந்த பீஸ்னாலும் கேப்சர் பண்ணலாம் பானால். ஓகே, பானுக்கு 2 ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்குது. ஒன்று என் பாஸ், இன்னொன்று பான் ப்ரொமோஷன். இப்போ பான் ப்ரொமோஷன் என்னென்னா, இப்போ உங்கள் பான் இப்படி மூவ் பண்ணிட்டீங்க, அவங்க பான் இதுமாரி மூவ் பண்ணுறாங்க, நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க.
அகைன் அவங்க இது மாதிரி மூவ் பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இங்கே புஷ் பண்ணி இப்போ பான் வந்து ஆப்போனண்ட் ஏரியாவோட உங்கள் பான் ஒயிட்டோட பான் வந்து பிளாக்கோட டாப் ஸ்கொயருக்கு ஏறிச்சுன்னா இந்த பானை நீங்கள் எந்த பீஸாக வேணால் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூக்காக ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை பிஷப்பாக ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை குயினாகவும் பண்ணலாம், நைட்டாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பீஸ் தேவையோ அந்த பீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி போர்டில் ஏற்கனவே எனக்கு குயின் இருக்குது, இன்னொரு குயின் ப்ரொமோட் பண்ணலான்னா பண்ணலாம். போர்டில் நமக்கு 8 பானையும் ஏற்றி ஃபார்வர்ட் பண்ணி பான் ப்ரொமோஷன் பண்ணி 8 குயின் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. இதுக்கு பேர் பான் ப்ரொமோஷன். போர்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா எண்டிங்கில் கேம் கடைசியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஐடியா என்னென்னா இந்த பானை ப்ரொமோட் பண்ணி குயின் எடுத்தால் தான் இந்த கேமை வின் பண்ண முடியும். அதுக்கு பேர் பான் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் வந்து என் பாஸ் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக என் பாஸ் என்னென்னா இப்போ நம்ம ஏரியாவில் 2 ஸ்டெப் ஆடிட்டோம், நம்ம பானை 2 ஸ்டெப் ஆடிட்டோம். இப்போ அவங்க வந்து அஃப்கோர்ஸ் இப்போ சிங்கிள் ஸ்டெப் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பீசஸ்லாம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு 3 அவங்க ஜோனுக்குள்ளே சிங்கிள் மூவ் இப்படி ஆடிட்டேன். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா அவங்களால இந்த பானையோ 2 ஸ்டெப்ஸ் ஆட முடியும். அவங்க நினச்சா அவங்க ஜோன்னால இந்த பானை 2 ஸ்டெப் ஆடலாம், சேம் இந்த பானை கூட 2 ஸ்டெப் ஆடலாம். ஆனால் இதில் ஒரு ட்ரபிள் என்னென்னா இவங்க 2 ஸ்டெப்ஸ் ஆடும்போது எனக்கான கேப்சரிங் சான்ஸ் மிஸ் ஆகுது. இப்போ நான் அவங்க இங்கே வந்து தான் நான் வெட்ட முடியும், பட் அவங்க 2 ஸ்டெப்ஸ் நேராக ஆடுறதுனால என்னோட கேப்சரிங் சான்ஸ் மிஸ் ஆகிறதுனால நான் வந்து அந்த இடத்துல நான் கேப்சர் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி இது பண்ணலாம். இதுக்கு பேர் தான் என் பாஸ். இதுதான் ஸ்பெஷல் மூவ், என் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. என் பாசன்ட் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்க. இப்போ அதனால் கேப்சர் பண்ணுறது நல்லா கவனிச்சுக்கணும். இதில் இருக்க டவுட் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் ஜோனில் இருந்தே என் பாஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்குன்னா இப்படிலாம் என் பாஸ் பண்ணி எடுக்க முடியாது. என் பாஸ்னா நம்ம ஆப்போனன்ட் ஜோனில் என்ட்ரு ஆகிருக்கணும். ஆப்போனன்ட் ஜோனில் என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ அவங்க அந்த பானை 2 ஸ்டெப் ஆடுறாங்கன்னா எனக்கு இங்கே சான்ஸ் கொடுக்கலங்கிறனால என் பாஸ் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒயிட் எங்கே என் பாஸ் பண்ணணும்னா 5th ரேங்க்கில். ஒயிட் வந்து நீ 5th ரேங்க் போனால் தான் என் பாஸ் பண்ண முடியும். பிளாக் வந்து ஒயிட்டோட இந்த 4th ரேங்க் வந்தால் தான் இப்படி நவுத்துனா தான் இப்படி என் பாஸ் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பிஷப்போட மூவ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒவ்வொரு டீம்கிட்டையும் ஒரு லைட் கலர் பிஷப், ஒரு டார்க் கலர் பிஷப், அதாவது ஒயிட் கலர் பிஷப், பிளாக் கலர் பிஷப் சொல்லுவாங்க. 2 கலர் பிஷப் இருக்கும். இப்போ லைட் கலர் பிஷப் அதாவது ஒயிட் ஸ்கொயர்லேயே தான் போகும்னா ஒயிட் கலர் பிஷப் அந்த ஒயிட் ஸ்கொயரில் தான் போகும். அதேமாதிரி இந்த பிளாக் கலர் இல்லை டார்க் கலர் பிஷப் என்ன முடியும் அந்த டைரக்ஷனில் தான் போகும். எப்பயுமே நீங்கள் சம் சேஞ்ச் மறந்து போய் இப்படி ஒயிட்டில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இது இல்லீகல். ஸோ எந்த கலர் பிஷப்போ அதே கலரில் தான் மூவ் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் மூவ் பண்ணால் அது இல்லீகல். பிஷப் வந்து கிராஸாக தான் போகும். இந்த பிஷப் இந்த கிராஸ் அப்போ நடுவில் இருக்குன்னா இங்கே இருந்தால் இந்த கிராஸில் போகலாம், இல்லை இந்த கிராஸில் போகலாம், இல்லை பேக்லேயும் வரலாம். இங்கே மூவ் பண்ண முடியாது, ஆனால் பான் இருக்குது. அதுமாரி இந்த ஒயிட் பிஷப் இங்கே இருக்குன்னா அதெல்லாம் 4 டைரக்ஷன். இந்த பானை கேப்சர் பண்ணலாம், இல்லை இந்த பானை கேப்சர் பண்ணலாம், இல்லை பேக்கில் இங்கிட்டு வரலாம், இல்லை இந்த பக்கம் வரலாம். ஸோ பிஷப் சென்டரில் இருந்தால் அதுக்கு 4 டைரக்ஷன் எந்த பக்கம் போகலான்னு ஐடியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் 2 பிஷப் இருக்கும், ஒரு லைட் கலர் பிஷப், ஒரு டார்க் கலர் பிஷப். நெக்ஸ்ட் வந்து நைட்டு. இப்போ நைட்டு என்ன மாதிரி மூவ் ஆகும்னா நைட்டு 3 ஸ்கொயர் எல் ஷேப் 1 2 3 இப்படி எல் ஷேப்பில் 3 ஸ்கொயர் போகல. இங்கே இருக்குன்னா 1 2 3 இங்கே போகும். அப்படி இல்லைன்னா 1 2 3 இந்த ஸ்கொயர் போகும். ஸோ நைட்டு என்னன்னா எல் ஷேப் 3 ஸ்கொயர் டேரக்ஷன் எந்த டேரக்ஷனில் போக முடியும். இப்போ சென்டராக ஒரு நைட் இருக்குன்னா இதால் 8 டேரக்ஷனில் போக முடியும். 1 2 3 இந்த ஸ்கொயருக்கு போகலாம், இல்லை 1 2 3 இந்த ஸ்கொயருக்கு போகலாம், இல்லை 1 2 3 இந்த ஸ்கொயர், இல்லைனா 1 2 3 இந்த ஸ்கொயர், இல்லைனா 1 2 3 இந்த ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரில் பாண்டுக்கலாம் வராது. ஸோ 1 2 3 இந்த ஸ்கொயர், இல்லை 1 2 3 இந்த ஸ்கொயர். அப்போ ஒரு நைட்டு சென்டரில் இருந்தால் அது 8 டேரக்ஷனில் எல் ஷேப்பில் 3 ஸ்கொயர்ஸ் போகும். இதுதான் நைட்டோட மூவ். நைட்டு எப்பயுமே நடுவில் இப்போ சப்போஸ் நைட்டு வந்து எல் ஷேப்பில் போகிற ரீசனுக்காக நடுவில் பீசஸ் எதாவது இருந்தால் கூட அது என்ன ஜம்ப் பண்ணி போகும். இப்போ நான் இங்கே பான் இருக்குது, இங்கே போகலான்னா போகலாம், 1 2 3 தாராளமாக போகலாம். மற்ற பீஸ்லாம் நடுவில் ஏதாவது பீஸ் டிஸ்டர்ப் பண்ணால் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் மற்ற பீஸெல்லாம் மூவ் பண்ண முடியாது. இப்போ பிஷப் இங்கே இருக்குன்னா இந்த பிஷப்பை இந்த பானை ஜம்ப் பண்ணி போக முடியாது. பட் நைட் அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு மூவ் பண்ணி போகலாம். நைட் வந்து எல் ஷேப்பில் 3 ஸ்கொயர் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரூக்கு ஆக்சுவலாக என்ன ஆகுன்னா ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகும், வெர்டிகலாகவும் மூவ் ஆகும். இப்போ ரூக் சென்டராக ஒரு இடத்துல இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாகவும் இப்படி மூவ் பண்ணலாம், இல்லை ஹரிசாண்டலாக இப்படியும் மூவ் பண்ணலாம். 4 டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். ரூக்கோட மூவ் வந்து ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுறது தான். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா ரூக் போர்டு எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாகவும் போகும், ஹரிசாண்டலாகவும் போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குயின். ஆக்சுவலாக குயின் வந்து D1ல் இருக்கும், ஒயிட் குயின் D1ல், பிளாக் குயின் வந்து D8ல் இருக்கும். குயின் எப்பவுமே ரூக் மாதிரி ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகும், வெர்டிகலாகவும் மூவ் ஆகும். சேம் பிஷப் மாதிரி டயகனலாகவும் 4 டைரக்ஷனில் கிராஸாக 4 டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். அப்போ ஒரு குயின் சென்டராக இருந்தால் அதால் 8 டைரக்ஷன் போக முடியும். குயினோட மூவ்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குயின் வந்து நைட்டு மாதிரி போகாது, குயின் அது ரூக் மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிகலாகவும் போகும், பிஷப் மாதிரி கிராஸாகவும் 4 டைரக்ஷனில் போகும். நெக்ஸ்ட் வந்து கிங். ஆக்சுவலாக கிங்கும் குயினும் ஒரே மாதிரி தான், குயின் மாதிரி தான். அதுவும் என்ன பண்ணும், கிராஸாகவும் போகும், வெர்டிகலாகவும் போகும், ஹரிசாண்டலாகவும் போகும். ரூக்கு மாதிரியும் பிஷப் மாதிரி கிங்கும் போகும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா குயினால் போர்டு எண்டு வரைக்கும் போக முடியும், கிங்கு தன்னை சுற்றி ஒரு ஸ்கொயர் தான் போகும்.
கிங்கோட மூவ்மெண்ட் என்னென்னா ஸ்ட்ரைட்டாகவும் போகும், கிராஸாகவும் போகும், ஹரிசாண்டலாகவும் போகும், 8 டைரக்ஷனில் அதுவும் போகும். ஆனால் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் போகும். கிங்கோட பவர் ஒரு ஸ்கொயர் மூவ் ஆகிறது மட்டும்தான். கிங் போர்டில் எங்கே இருந்தாலும் அது தன்னை சுற்றி இருக்க ஒவ்வொரு ஸ்கொயருக்கு மட்டும்தான், சுற்றி இருக்க அந்த 8 ஸ்கொயருக்கு மட்டும்தான் கிங்கால் மூவ் ஆக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் ஒரு பீஸோட வேல்யூ, நேம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்தியன் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிரிட்டிஷ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் அது இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். இந்தியன் சிஸ்டத்தில் பீஸோட நேம் எல்லாம் சேம் தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. வேல்யூஸ் மட்டும் சில பீசஸ்க்கு சில இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும். இப்போ பானோட வேல்யூ 1, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ நைட்டோட வேல்யூ 3ன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா நைட்டு போர்டில் எந்த ஸ்கொயரில் இருந்தாலும் வேல்யூ 3 தான். ஆனால் போர்டு நைட்டோட முக்கியமான ஃபேவரட் ஸ்கொயர்னு 4 ஸ்கொயர் இருக்குது. ஒன்று வந்து F3, இன்னொன்று F6, இன்னொன்று C6, இன்னொன்று C3. இந்த 4 சப்சென்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 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 ஏரியாவுக்கு பேர் சப்சென்டர். இந்த 4 ஸ்கொயர் பேர் வந்து அரேபியன் சப்சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் நைட் இருக்கும்போது இந்த நைட்டோட வேல்யூ 5. இதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நைட்டோட வேல்யூ 5, இந்த நைட்டுக்கு பேர் அரேபியன் நைட். இப்போது அந்த 4 ஸ்கொயரில் இருக்கும்போது மட்டும் ஏன் நைட்டோட வேல்யூ 5, அரேபியன் நைட்டோட வேல்யூ மட்டும் 5ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேமில் ஒரு எம்டி கிங் போர்டில் எந்த பீஸுமே இல்லாமல் ஒரு வெறும் கிங்கு மட்டும் இருக்க தனியாக இருக்க ஒரு கிங்கை மேட் பண்ணால் 10 பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் தேரி. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பனண்டோட பிளாக் கிங்கை நான் மேட் ஆப்பனோட பிளாக் கிங்கை நான் மேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிங்கை மேட் பண்ணணும்னா இப்போ என்கிட்ட நைட்டு 3 பாயிண்ட்னா 7 பாயிண்ட்ஸ் பீசஸ் கிடையாது. ஆக்சுவலாக ரூக்கு இங்கே வச்சேன்னா இது செக்மேட், இது உங்களுக்கு தெரியும், இது செக்மேட். ஒரு ரூக்காலையும் ஒரு நைட்டாலையும் ஆப்போனன்ட் கிங்கை மேட் பண்ண முடியும்னா, கார்னரில் வச்சு மேட் பண்ண முடியும்னா இதுதான் ஐடியா. ஸோ இப்போ பிளான் என்னென்னா, இந்த இடத்துல ரூக்கு, இந்த இடத்துல நைட்டுன்னு வச்சா மேட்டுனா இது 5 பாயிண்ட் ஓகே. அரேபியன் சப்சென்டரில் இந்த நைட் இருந்தால் மட்டும்தான் இது 5 பாயிண்ட். வேறு எங்கே நைட் வச்சாலும் இந்த ஸ்கொயரில் உங்களால் மேட் பண்ண முடியாது. இப்போ கிங் இங்கே மூவ் ஆகிடும். மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஐடியாவில் இங்கே செக் வச்சோம் இப்படி வச்சாலும் கிங்குக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரேபியன் சப்சென்டரில் நைட்டை வச்சு ரூக்கால் பிளேஸ் பண்ணால் இது செக்மேட். இங்கே வச்சாலும் அது செக்மேட் தான். ஸோ இந்த ரூக்குக்கான பேஸ் எங்கன்னா இந்த அரேபியன் சப்சென்டர். ஸோ அரேபியன் சப்சென்டரில் இருக்க நைட்டோட வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் கிங்கோட வேல்யூ என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம், பிரிட்டிஷில் கிங்கோட வேல்யூ நோ வேல்யூ, இன்ஃபினிட்டி வேல்யூ, எனிதிங் சொல்கிறோம். ஆனால் ஐடியா என்னென்னா, கிங்கு எம்டியாக ஜஸ்ட்டு உன்னோட பிளேஸில் கேசிலாக இருக்கிற வரைக்கும் கிங்குக்கு வேல்யூ கிடையாது. பட் ஒன்ஸ் கிங்கு ஃபைட் பண்ண வந்துருச்சு, ஆப்போனண்ட் கிங்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்றுச்சு, ஆப்போசிஷன் வந்துருச்சு, ஆப்போனண்ட்டுக்கு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இந்த கிங்கோட வேல்யூ, ஃபைட்டிங் கிங்கோட வேல்யூ 5. இப்போ 2 கிங் இப்படி இருக்கும்போது இந்த ரூக்கால் செக்மேட் பண்ணிடலாம். ஒரு இடத்துல மேட் அடிக்கிறதுக்கு 10 பாயிண்ட் வேணும்னா உங்கள்கிட்ட ரூக் இருக்குது 5 பாயிண்ட், இன்னொரு 5 பாயிண்ட் எதுனா இந்த கிங்கு தான். ஸோ ஃபைட்டிங் கிங்கோட வேல்யூ 5. இந்தியன் சிஸ்டத்தில் கிங்குக்கு வேல்யூ வந்து அமைதியாக இருக்கும்போது தான் கிங்க்கு வேல்யூ கிடையாது. ஒன்ஸ் கிங் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா கிங்கோட வேல்யூ 5. பொசிஷன் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பொசிஷன் பிரகாரம் செக்மேட்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்த்தாலே தெரியும். இது செக்மேட். பிஷப் ஒயிட் பிஷப்பில் செக் இருக்குது, பிளாக் பிஷப் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, நைட்டு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? நமக்கு இங்கே ஆஃப்கோர்ஸ் ஒரு கார்னர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, இன்னும் க்ளோஸாக கூட காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ போர்டில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா 9 பாயிண்ட் இருக்குது. 2 பிஷப் ஒரு நைட். ஆக்சுவலாக நம்ம 10 பாயிண்ட் இருந்தால் தான் ஒரு மேட்டிங்கான ப்ரொசீஜர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 9 பாயிண்ட் தான் இருக்குன்னா அப்படி கிடையாது. 2 பிஷப்போட வேல்யூ கூட்டமாக, அதாவது 2 பிஷப் சேர்ந்து இருக்கும்போது, தனித்தனியாக இருக்கும்போது தான் பிஷப்போட வேல்யூ 3. 2 பிஷப் காம்பினேஷனில் இருக்கும்போது 2 பிஷப்போட சேர்த்து வேல்யூ வந்து 7. ஸோ 2 பிஷப்போட வேல்யூ 7, நைட்டோட வேல்யூ 3. டோட்டலாக ஒரு கிங்கை மேட் பண்ணுறதுக்கு 10 பாயிண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி நைட்டுக்கும் உங்களுக்கு ரூக்குக்கும் சொன்ன மாதிரி டபுள் பிஷப்போட வேல்யூ 7 ப்ளஸ் நைட்டோட வேல்யூ 3, டோட்டலி 10. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட 2 நைட்டு ஒரு பிஷப்பை வச்சு மேட் பண்ணுற பொசிஷன் தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். செக்மேட் எப்படி பண்ணுறதுனா 2 நைட் எப்படி வச்சு ஒரு பிஷப் வச்சுங்க. இப்போ செக்மேட் உங்களுக்கு தெரியும் போர்டில். ஆக்சுவலாக இப்போயும் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பிஷப்போட வேல்யூ 3, இந்த நைட்டோட வேல்யூ 3, இந்த நைட்டோட வேல்யூ 3. ஆக்சுவலாக டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த நைட் இருக்குது அரேபியன் சப்சென்டரில். ஸோ இந்த நைட்டோட வேல்யூ 5, இது 3, இது 3. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் செக்மேட் வருது. ஸோ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எம்டி கிங் போர்டில் எந்த பீஸுமே இல்லாத ஒரு கிங்கை மேட் பண்ணணும்னா நம்மக்கிட்ட மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வேணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரூக்கை வச்சு மேட் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி, இதுக்கு பேர் தான் 2 ரூக்கை வச்சு செக் மேட் பண்ணுறது இதுதான். கரெக்டாக? ஸோ இவர் 5 + 5 10. ஒரு குயினை மட்டும் வச்சு செக் வச்சுட்டே இருக்கலாமே தவிர மேட் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு சப்போர்ட் வேணும். ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் கிங்கை இங்கே வச்சு இப்படி மேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு பான் சப்போர்ட்லேயாவது மேட் பண்ணுவோம். அப்போது ஒரு கிங்கை மேட் பண்ணணும்னா 10 பாயிண்ட் வேணுன்றது இது லீகல் ப்ரூஃப். இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு கிங்கை மேட் பண்ணால் உங்கள்கிட்ட 10 பாயிண்ட் இல்லைன்னா நீ உன்னால் அந்த கிங்கை மேட் பண்ண முடியாது.
அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரூக்காவது இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்மக்கிட்ட ஃபைட்டிங் கிங்கோட வேல்யூ வந்து 5. ஸோ ரூக்கோட வேல்யூ 5. அதனால தான் இதுமாரி ஆப்போசிஷன் பிடிச்சி செக்மேட் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு பீஸோட மூவ்மெண்ட் எப்படின்னு நம்ம இந்தியன் சிஸ்ஸில் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் சிஸ்ஸில் ரூக் வந்து வெர்டிகலாக மூவ் ஆகும், ஹரிசாண்டலாக மூவ் ஆகும்னு சொல்கிறோம்ல. சேம் இந்தியன் சிஸ்ஸில் என்னென்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா இந்தியனோட பழைய மெத்தடே என்னென்னா மேத்தமெட்டிக்கல் தான் எல்லாமே. மேத்தமெட்டிக்கல் நாலேஜபிள் பர்சன் இந்தியன்ஸ்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி சொல்லணும் இதை ஆக்சுவலாக இங்கே ரூக் ஒரு கார்னர்லேருந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கார்னரில் ரூக் இருந்துச்சுன்னா அது 0 டிகிரிலையும் போகும், 90 டிகிரிலையும் போகும். இதுதான் மேத்தமெட்டிக்கலாக அவங்க ஃபஸ்ட்டு செஸ்ஸை அப்ரோச் பண்ணுவோம். இப்படி தான் சொன்னாங்க. ரூக்கோட மூவ்மெண்ட் வந்து 0 டிகிரி 90 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பிஷப்போட மூவ்மெண்ட். ஆல்ரெடி நான் ரூக் வந்து 0 90ன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிஷப் வந்து 45 டிகிரியில் மூவ் ஆகும். ஒரு பிஷப் வந்து போர்டில் 45 டிகிரியில் மூவ் ஆகும். ஆக்சுவலாக அடுத்து நெக்ஸ்ட் குயின் வந்து எப்படி மூவ் ஆகும்னா ரூக் மாதிரி 0லையும் மூவ் ஆகும், 0 டிகிரிலையும் மூவ் ஆகும், 90 டிகிரிலையும் மூவ் ஆகும், 45 டிகிரிலையும் மூவ் ஆகும். இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னா நைட் எப்படி மூவ் ஆகுன்ற போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இப்போ நைட்டு பிரிட்டிஷில் எல் ஷேப்பில் 3 ஸ்கொயர் ஜம்ப் பண்ணுது, 3 ஸ்கொயர் மூவ் ஆகுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கல் நம்ம எப்படி சொல்லணும்னா இப்போ நைட்டு 1 2 3 இங்கே வரனால நம்ம இங்கேருந்து நீங்கள் ஒரு ரேடியஸ் வரைஞ்சிங்கன்னா இது வந்து 30 டிகிரி. இப்போ இங்கே மூவ் ஆகுதுன்னா 60 டிகிரி. ஸோ நைட் எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டால் நம்ம சொன்னது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு 30 டிகிரியில் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகும், 60 டிகிரியில் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஐடியா என்னென்னா ரூக் வந்து 0 டிகிரி 90 டிகிரி 2 டிகிரியில் மூவ் ஆகும். குயின் வந்து 0 மூவ் ஆகும், 90 மூவ் ஆகும், 45 டிகிரியில் மூவ் ஆகும். ரூக் ஒன்லி பிஷப் ஒன்லி 45 டிகிரியில் மட்டும்தான் மூவ் ஆகும். நைட்டு மட்டும் 30 and 60 2 டைரக்ஷனில் மூவ் ஆகும். கிங்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சேம் குயின் மாரி தான். அதுவும் என்ன பண்ணும் 90 0 45. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியன் சிஸ்டத்தில் பீசஸ் மூவ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் பீஸோட நேம், வேல்யூ, அது எப்படி மூவ் ஆகும், அதோட சிம்பிள் இதெல்லாம் பார்த்தோம். ப்ளஸ் இந்தியன் சைடில் எப்படி இந்த பீசஸோட வேல்யூ எப்படி சொல்லுவோம், பீஸோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பரும் என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் முதற்கொண்டு நான் எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.